ஹாய், ஹலோ, வணக்கம். இது உங்கள் கிராண்ட் மாஸ் கிச்சன். இப்போ லாங் வீடியோ போட போகிறேன். பார்த்தீங்கன்னா சிக்கன் பட்டர் சிக்கன். ஸோ பட்டர் சிக்கன் ஏற்கனவே நிறைய மெத்தட் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா மெத்தட் மாற்றி நீங்கள் போட்டு காமிங்கன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸ் எழுதியிருக்காங்க. அதனால் மெத்தட் மாற்றி வேறு மெத்தடில் செய்கிற மாதிரியும் சொல்லித்தரேன். இதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் அதை செஞ்சு பார்த்து நல்லா இருந்தது, வீடியோ நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இதை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ரொம்ப சுவையாக இருக்கும். வாங்க, அதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இனிமேலும் மற்ற வீடியோக்கள் ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ்னால் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம். யூடியூப்பில் மெசேஜ் மூலமாக கேட்டுக்கலாம். வாங்க, அது தேவையான பொருள்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கழுவின சிக்கனை நல்லா கழுவியாச்சு. 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டேன். நல்லா பெட்லாம் வாஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது சாம்பார் தூள் கடைகளில் கிடக்கும். நான் ஆச்சி சாம்பார் தூள் தான் போட்டிருக்கேன். ஹோட்டல் சாம்பார் போட்டிருக்கேன், ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு, அடுத்து 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு உப்பு போட்டிருக்கேன், தேவையான உப்பு போட்டிருக்கேன். இது பியூர் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இது காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ இந்த கொடுத்தக்கூடிய பொருளை அப்படியே இதோட ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், ஆட் பண்ணிடுறேன். ஸோ எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருவோம். பாருங்கள், ஆட் பண்ணியாச்சு. ரொம்ப சுவையாக இருந்துச்சு. இந்த சாம்பார் தூள் சேர்க்குற ரொம்ப சுவையாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும் பட்டர் சிக்கனு. நல்லா இது பண்ணிட்டேன். ஸோ இதோட இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிடுவோம். நல்லா ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் ஆகி வேணும்னு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 1/4 மணி நேரம் வச்சுக்கலாம். நல்லா பிளெண்ட் ஆயிரும், மசாலா பிளெண்ட் ஆயிரும். பாருங்க, சூப்பர் ஆயிடுச்சா? ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும். நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. இதை ஏற்கனவே நான் எண்ணெய் காய வச்சிட்டேன் அடுப்பில். ஸோ அதை சிம்மில் வச்சுருந்தேன். கொஞ்சம் ஃப்ளேம் பெருசாக வச்சுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த டயத்தில் இந்த எடுத்துக்கூடிய பீஸை கொஞ்சம் ஒன்றா போட்டுடலாம். இது வேக வச்சு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிறணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸிங் அடிச்சு சொல்லிடுறேன். ஆமாம், அது பார்த்தீங்கன்னா சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் ஊற்றி அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சம் கரைச்சி விட்டோம்னா அருமையான பட்டர் சிக்கன் தயார். பாருங்கள், நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், திருப்பி விட்டாச்சு. ஸோ இது கொஞ்சம் ஓரளவு பதமாக வெந்தால் போதும். ரொம்ப முருகலாக வேணாம், இப்போதான் வெந்தால் போதும். வாங்க, நல்லா வெந்திருக்கு. ஸோ அந்த பக்கம் வெந்தது திருப்பி விட்டுருக்கோம். நல்லா வேகட்டும். இந்த பேலன்ஸை போட்டு விட்டுட்டோம்னா ஒரு அருமையான பல்ஸ் சேர்த்து வச்சுருவோம்.
பாருங்கள் ஏற்கனவே பொரிச்சு வச்சாச்சு. ஸோ இதையும் பாருங்கள் பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த ஏற்கனவே பொரிச்சதை வந்து இதோட அப்படியே கொட்டிடுங்க. கொட்டிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சோயா சாஸ் இது வந்து ஒரு டீஸ்பூன் தான் அளவாக ஊற்றிக்கங்க. போதும், அவ்வளோதான். இப்போ போய் நல்லா கலக்காக போகிறோம், சூப்பராக இருக்கும். இது தக்காளி சாஸ் ஊற்றிடுங்க. இது எந்த உரப்பு உப்பு இருந்தாலும் காம்பன்சேட் பண்ணிடும், ரொம்ப சுவையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து கான்ஃப்ளவர் மாவு கரைச்சி தண்ணி நம்ம இதில் சிக்கன் கலந்தோமோ ஸோ அதே இதில் கான்ஃப்ளவர் மாவு கலந்த தண்ணி இதில் ஊற்றிக்க வேண்டியதான். அவ்வளோதான். ஊற்றிக்கிட்டு இப்படியே ஒரு திருப்பம் அப்படியே ஒரு திருப்பம் பண்ணோம்னா அருமையான பட்டர் சிக்கன் ரெடி. இதை பார்த்து கொஞ்சம் பையன் தெரியும். செம்மையாக இருக்கும். நல்லா வெந்த பிறகு பாருங்கள், எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா அருமையான பட்டர் சிக்கன் ரெடி. நல்லா வேகட்டும், தலை வேகட்டும். அங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கா, செம்மையாக இருக்குது. நாக்கில் டென்ட் ஆகுது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணி செஞ்சு கொடுங்க குழந்தைகளுக்கு. இப்போ கொத்தமல்லி போட்டலாம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாருங்கள், கொத்தமல்லி போட்டாச்சு, சூப்பராக இருக்கும். இது சப்பாத்தி, நான், ரசம் சாதம், சாம்பார் சாதம் இதுக்கு சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும். பாருங்கள், அருமையான பட்டர் சிக்கன் ரெடி. நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. ஸோ பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்கும். நான் வந்து தோல் எடுத்துட்டேன், கறி வந்து தோல் எடுத்துட்டேன். அது கொழுப்போட எண்ணெய் கிடையாது, நல்ல எண்ணெய் தான். இதில் சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இந்த சாதம் போட்டு பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப சுவையாக இருக்கும். தேங்க்யூ, see you, bye bye. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய், see you.